வீட்டுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு சொல்லிக்கலான்னு தான் வரும்போது கூட சொல்லிட்டு வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள் வாங்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை, என்னோட ஆசை, மனோட ஆசை. ஸோ ரொம்ப நாள் ஆசை, இதெல்லாம் நம்ம எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்க போகிறோம். ஏசின்றதே சைலண்ட்டாக வருது. அது எவ்வளோ நாள் ஆசை எனக்கு, அப்போலேருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அது ஒரு ஆசையாகவே அந்த ஏசி உள்ளலாம் போனோன்னா ஐயோ அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ நாங்கள் இப்போ ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆசை இந்த வீட்டுக்கு வந்து. அப்புறம் மேலெல்லாம் சோலை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போடாமல் இருந்தோன்னா கொஞ்சம் அப்படி கசன்னு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஃபேன் போட்டாலும் நைட்லேயும் கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்காவது ஒரு நாள் மழை பெஞ்சா ஒரு மாதிரி பனி லைட்டாக பனி பெய்கிற மாதிரி இருந்தால் அப்போ ஒன்றும் தெரியல. பட் மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்க முடியல தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வாங்க போகிறோம். அப்படியே இல்லைனாலும் நல்லாவே இருந்தாலும் கண்டிப்பாக ஏசி வாங்கி தான் ஆகும். ஏன்னா அது என்னோட ஆசை, உன்னோட ஆசையும் கூட, புரியுதா? ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். போயிட்டு ரேட்லாம் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு வரலாம். ஓகே, வாங்கிட்டு வரலாம். கையில் கொடுத்துருவாங்க? கையில் கொடுக்க மாட்டாங்க, புக் பண்ணிட்டு வருவோம். டோர் டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா எந்த மாதிரியான கம்பெனியில் வாங்கினா நல்லாயிருக்கும், எப்படி அதோட இதெல்லாம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்டே ஒரு ஏசி மெக்கானிக் வேறு இருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, இவர் தான். ஸோ சென்னையில் வந்து 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 2 வருஷம் தானே? 1 வருஷம் தான். 1 வருஷமா? ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், அங்கே வந்து ஏசி மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் தான் வேலை இருக்கும். ஸோ அதனால் அங்கே 1.5 வருஷம் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் இங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபைனான்ஸில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போகிறோம் ஏசி வாங்குகிறோம். வரோம். சரி, போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வா வீடியோக்குள்ள போகலாம். ஏசி நான் செலக்ட் பண்ணியாச்சா? ஏசி வந்து பார்த்துருக்கோம் மாடலில். ஒரு 2-3 மாடல் பார்த்தோம். ப்ரைஸ் மட்டும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே தான் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. சரி வாங்க. பார்ப்போம். நம்ம நாளைக்கு டெலிவரி பண்ணுறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் பாருங்க, அந்த மாடல் தான். ஆல்ரெடி வாங்கியாச்சு, பில்லெல்லாம் கையிலே வாங்கியாச்சு. சரி, ஓகே. அதாவது வீட்டுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு சொல்லிக்கலான்னு தான் வரும்போது கூட சொல்லிட்டு வரல. சரியா? சரி, போகலாம். 8 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்சல் வந்திருக்கு. ஸோ ஒன்று என்னென்னு உங்களுக்கே தெரியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு அது கேன்சல் ஆகி திரும்ப ஆர்டர் போட்டோம். ஸோ என்னென்னு காட்டுவா? காட்டலாம். இதுதான். ஸோ நான் இதை பிரித்து காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. பிரிக்கலாம். பார்த்து கவருக்குள்ள ஒரு கவர் இருக்கா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோமே. நல்லா இருக்கா? கலர் சூப்பராக இருக்கு. ஆமாம், ஆனால் அதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருந்துச்சு. ஆமாம், அந்த கலர் தான். இப்போ பார்க்கணும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பெட் ஆர்டர் பண்ணியாச்சு. பெட் ஆர்டர் பண்ணி 1 மந்த் ஆகிடுச்சா? ஆமாம், அதனால தான் பெட்ஷீட் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால பெட் கவர் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு இன்னொரு பெட் கவர் ஆர்டர் பண்ணால் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. திரும்ப இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க. தலகாணி வர ஒருத்தம்போ தலகாணி வர தச்சு வாங்கும்போது அதான் இந்த மாடல் தான். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஸோ 2 தலகாணி வர வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 3 தலகாணி ஆக்சுவலாக. ஆனால் எங்களுக்கு 2 தலகாணி வர. ஆமாம், குயின் சைஸுக்கு 3 தலகாணி வர தான் வரணும். பெட் கவர் எலாஸ்டிக் டைப் தான் வந்திருக்கு. இதுதான் எதிர்பார்த்தல. போடலாமா? போடலாம். போட்டு பார்த்து பார்க்கலாமா? சரி, போட்டு ஃப்ரெண்ட்ஸ், பெட் கவர்
ஓகே ஓகே நல்லா இருக்கு, நல்லா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. போட்டு பார்ப்போம் சைஸ் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா மொன தான் வந்து அட்ஜஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. 4 பக்கமும் கரெக்டாக ஸ்டிப்பாக இருக்கு. போடு, தள்ளி விடு. பெட்டே மாறி போச்சுவா. கலர் கலராக சம்மு கலங்க இருந்துச்சு. தலைக்காணி தான் பத்துமான்னு தெரியல. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தலைக்காணி. தலைக்காணி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பாதி தான் நான் உள்ளே விட்ருக்கேன். மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டாரு. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. தலைமை வாங்கின புதுசில் இதோட பெருசாக இருந்தது. ஆமாம், அப்போலாம் உள்ளே விட்டே இருக்கு. போட்டுட்டு இருக்கேன். ரிலீஸ் ஆகிடும். ஓகே. பெட் கவர்லாம் போட்டு தலைக்காணிக்கலாம் எல்லாத்தையும் உரையெல்லாம் போட்டு வச்சுட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கு பர்சன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கலர். டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் மினிமமாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது கலர். லைட் கலர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பார்சல் சொல்லிட்டு பார்க்குறேன், காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டெலிவரி ஆயிடுச்சு. நேற்று போயிட்டு புக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மறுநாள் உங்களுக்கு டெலிவரி ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. மதியத்துக்கு மேலே தான் வரும். நாங்கள் இப்போ கொஞ்சம் சீக்கிரமே வந்துச்சுல்ல? ஆமாம், சீக்கிரமாக வந்துடுச்சு. இந்த ரூட்டில் வரும். மதியத்துக்கு மேலே தாங்க வருவோம். கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்குன்னாங்க. ஆமாம், பட் சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. ஆமாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கியிருக்கோம். ப்ளூ ஸ்டார்லேயே 5 ஸ்டார். ஆமாம், ப்ளூ ஸ்டாரில் இது வந்து 5 ஸ்டாரு. 1.5 டன் ஏசி. ஆமாம், ஒரு டன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கரெக்டாக இருக்கும். இது வந்து 10க்கு 16. ஸோ அதனால் 1.5 போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 1.5 டன் ஏசி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 ரொம்ப கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக. ஏன்னா 1.5 போட்டாலே ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருக்கும். இது 160 ஸ்கொயர் ஃபீட்டு. அதனால தான் 1.5 போட்டோம். 1 போட்டோன்னா சுத்தமாக நமக்கு பத்தாது கூலிங்கே. இதை பற்றி எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் தான். இன்ஸ்டாலேஷனுக்கு வரேன்னு இருக்காங்க, பார்க்கலாம் அது எப்போ. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பெட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசி மாட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசி வந்து உள்ளே மாட்டியிருக்காங்க. அவுட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மாட்ட போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து தான் ஃபிட் பண்ணியிருக்கோம், தெரியுதா? ஸ்டார்டிங்கே காட்டியிருந்தேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபிட் பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு ஐடியா. ஆமாம், அதாவது இந்த டாப்பில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கரெக்டாக நமக்கு நேராக பெட்டில் வர வச்சுக்கலான்னு பார்த்தா இடம் பத்தலை. அதனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பக்கத்தில் மாடி வீடு இருக்குல்ல, அதை வச்சுட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு வச்சுருக்கோம், இங்கே வந்து ஏசி வச்சுருக்கோம். ஸோ போட்டு கொஞ்ச நேரம் இந்த தண்ணி வரும்ல. ஆமாம், தண்ணி வர அது ட்ரைனேஜ் இப்போ தண்ணி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஏன்னா அங்கே ஹோல்ஸ் போட்டாங்க பெருசாக ஒயர் அந்தாண்ட போகிறதுக்கு. அந்த ஹோல்ஸ் வந்து ஹோல்ஸ் போடும்போது நிறைய மண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் கழுவி தள்ளிட்டு பெருக்கி தள்ளிட்டு ஃபுல்லாக கழுவியாச்சு. மறுபடியும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ பொருள் இருக்கு பாருங்க. அதாவது உள்ளே இருந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. வெளியே வச்சுட்டு கழுவிட்டோம். இப்போ இடம் காய்ஞ்ச உடனே நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கலாம். சரி, ஆன் பண்ணலாம். அதான் அதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிமோட், ஏசி ரிமோட்டு. அது தானே ஆயிடும். ஆராய்ச்சி ஆன் பட்டன் அழுத்து. ஆமாம், ஏன்னா ஆஃப் பட்டன் அழுத்தி தானே நான் க்ளோஸ் பண்ணேன். அதனால் இது வந்து ப்ளூ ஸ்டார் கொஞ்சம் சவுண்டு வருது. இப்போ நார்மலாக தான் இருக்குது. நம்ம அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம், மீடியமாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி. வாசிக்கலாம்.
வருது. அது அவுட்டோர் ஆன் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஆகும். இன்டோர் ஆன் ஆகி அப்புறம் அவுட்டோர் ஆன் ஆகி தான் கேஸ் வந்து உனக்கு கூலிங் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆனால் தான் நமக்கு கூலிங் தெரியுமே. ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மணி நேரமாவது முழுசாக கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஓடினா தான் ரூம் ஃபுல்லாக ஈக்குவல் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ஹீட்லாம் அப்சர்வ் ஆகி இது கூலிங் ஆகும். ஃபேன் இதானே சவுண்ட். நம்ம ஃபேனு எல்லாமே இருக்குது, ஸ்விங்கு. இதானே சவுண்ட் கம் பண்ணுறது ஃபேன். காற்று அடிக்கிறது இல்லை. ஏர் வருது. பெட்டிங் மேலே வந்து போட்டுட்டோம். நான் போட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனால் எப்பவுமே ஏசி போட்டால் டோர் லாக் பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோ. இங்கே பாருங்க எடுத்த டோர் திறந்துருக்கு. அங்கே பாருங்க ஜன்னல் டோர் சும்மா நான் காமிக்கிறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி ஆன் பண்ணேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற பொருளாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஸோ வெங்காயம் தட்டா வேலை கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே சரி ஓகே. அது இல்லாமல் இந்த ஏசி வாங்குறதுன்றது 2 வருஷமா இது கனவு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு சரியா தெரியல. ஆனால் அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் படுத்துப்போம். நாங்கள் வாடகை வீடு தான், அங்கேயே வெளியில் போய் வராண்டா தான் பால்கனி இருக்கும், அதில் இப்போ டேபிள் ஃபேன் வச்சு நாங்கள் நைட்டில் படுத்துப்போம். உள்ள கசகசன்னு இருக்குன்றதுனால. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு விடிய காலம் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. அங்கேயே ஏசி வாங்கணும்னு கிடந்தோம். அப்போல்லாம் வாங்க முடியல ஒன்று. அப்புறம் வாடகை வீடு அங்கே செட் பண்ண முடியாது. செட் பண்ணலாம், பட் ஒயர் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் போகணும்னு சொல்லி எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஐடியாவே வரல. சரி வாடகை வீடு ஒன்றும் செட் ஆகலைன்ட்டு விட்டாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வாங்க வேண்டிய முடிவு பண்ணி வாங்கிட்டேன் ஒரு வழியாக. நானும் போகும்போது தான் நினச்சேன், என்ன நினச்சேன்னா ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். யார்கிட்ட கதை சொல்கிற மாதிரி இருந்தால் ஏசி வாங்கலை, நாங்கள் ஏசி வாங்க முடிவு பண்ணோம் ஆனால் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி திரும்ப போயிட்டோம். பாதி தூரம் போய் எனக்கு தோணுது போய் வாங்கிடுவோமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் புக் பண்ணிட்டு வந்தோம்ல, அப்போ வரைக்குமே என்னால் நம்ப முடியல நம்ம ஏசி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், காலையிலே டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு ஏசி வந்துருச்சு அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏசி வாங்குறோம். ஸோ இது நிறைய பேரோட கனவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏசி வாங்கணுன்ற ஆசை இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கனவா செஞ்சாமல் யாராவது எங்களை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன்.